ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. நாங்கள் நலமாகவே இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயாம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம், கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2 சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு நீங்கள் அடைவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 15ஆம் தேதி மார்ச் மாதம் 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பார்வையானது 3 இடத்தின் மீது விழுகுதுங்க. முதலாவதாக லாபஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது, ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது, 3ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது, ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இந்த மாதிரியான அருமையான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் வேற லெவல்ல சீராகும். உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கிறதுனால புத்துணர்வோடு இன்னைக்கு காணப்படுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் வயதான மூத்த குடிமக்கள் கூட உங்களது வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் உடல் சோர்வுகளும் இல்லாமல் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. எனவே இன்றைய தினம் அனைவருக்குமே உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இன்னைக்கு ஒரு உற்சாகமான நாளாக உங்களது உடல் அனைத்து காரியங்களுக்கும் ஒத்துழைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மற்றவங்க நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகளை தரும். இதனால் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மனபலமும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. உடல் பலம், மணல் பலம் என 2 பலங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்து பெறுது நண்பர்களே. எனவே நன்மை நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு வேற லெவலில் இன்னைக்கு இருக்கும். அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான நல்ல அறிகுறிகள் தோன்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. அதிக மதிப்பெண்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நீங்கள் முயற்சி செய்தால் முதலிடம் கண்டிப்பாக உங்களால் எட்ட முடியும் நண்பர்களே. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு தன லாபம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையப்பெறுது நண்பர்களே. இன்றைய தினம் வீடு, மனை, நிலம் போன்ற செயல்பாடுகள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது தொடர்பான முயற்சிகள் மற்றும் அது தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் கூட்டு வியாபாரிகளுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கள் ரொம்ப ஆதரவு முழுமையாக உங்களுக்கு தருவாங்க. எனவே அதன் மூலமாக ஒரு ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. கூட்டு வியாபாரம் மிக சிறப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடியதாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைத்து தருங்க. இன்றைய தினம் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் டயர்டாகக்கூடிய வாய்ப்புகள் நாளோடைய பிற்பகுதியில் இன்னைக்கு இருக்குங்க. நிதி நிலைமை உங்களுக்கு நாளோடைய பிற்பகுதியில் கண்டிப்பாக மேம்படும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய
இருக்கக்கூடிய செய்திகள் திடீர்னு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கு இனியவரின் கடுமையான வார்த்தைகளால் உங்கள் மனம் வந்து சஞ்சலப்பட்டு இருக்கலாம். இன்றைய தினம் அதை நீங்கள் நீக்குவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களுடைய கனிவான மனப்பான்மை மற்றும் தாராளமான மனதை நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்றத நீங்க உறுதி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பின் விளைவுகளை நீங்கள் சந்தித்தாலும் இன்றைய தினம் பெரிய அளவில் திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் முழுமையாக ஓய்வு எடுத்துக்கொண்டு குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை கொஞ்சம் செலவிடுறது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் வியாபாரம் நிமித்தமாக சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். பொருளாதாரம் சேர்ந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் தேவையில்லாத விவாதங்களை மட்டும் நண்பர்களிடம் நீங்கள் புதிய நபர்களிடம் தவிர்த்து விடுவது நல்லது. நண்பர்கள் கூட நீங்க தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். புதிய நபர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகறாங்கன்னா அவங்ககிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் நண்பர்களே. போட்டிகள் நிறைந்த நாள், அனைத்திலும் ஜெயிக்க முடியும் உங்களால. நெருக்கடியான சூழ்நிலைகள் எதிர்பார்த்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் அதனை நீங்கள் சிறப்பாக சமாளித்து விடுவீங்க. சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு உங்க கட்டுப்பாட்டிலே இருக்கும் நண்பர்களே. உங்க கூட இருக்கக்கூடியவர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. பழைய நினைவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக ஒரு விதமான சோர்வு உங்களுக்கு ஏற்படலாம். எனவே பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியை பெறணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்க. லக்கேஸ் கலராக அது லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு அமையும். நண்பர்களே, நமது கன்னியுடைய ஹஸ்பண்ட் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 9ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக கொஞ்சம் டயர்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உற்சாகமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக அந்யோன்யம் அதிகரிக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக நீங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். சோர்வு கொஞ்சம் இருந்தாலும் அதை நீங்கள் திறம்பட சமாளிச்சிருவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் யார்கிட்டையும் புதுசா சில நபர்கள்ட்ட வந்து நீங்க போயிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பண வரவுகளை கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க. வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு அருமையான நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள் நிறைந்த நாள், அனைத்தையுமே சமாளிக்க முடியும் உங்களால். இன்றைய தினம் எந்த விதமான போட்டிகளும் சமாளிப்பீங்க. கூட இருக்கக்கூடிய நபர்களை பற்றிய நண்பர்கள் உறவினர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். அதன் மூலமாக நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.